Welcome to our brand new podcast channel, which is called So, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தினா காதல். காதல் சம்திங் இஸ் அபவுட் சாஃப்ட், ஸ்வீட் அந்த மாதிரி தானே. ஆனா எல்லாருக்குமே அப்படி இருக்கும்னு நம்மளால நினைக்க முடியாது. சில பேருக்கு worst-ஆவும் இருக்கலாம், சில பேருக்கு பெஸ்டாவும் இருக்கலாம். அதே வகையில என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு காதல் கதை நடந்திருக்கு. அது worst-ஆ பெஸ்டான்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். கதை எதை பத்தினா, என் ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்ணான். ஆனா அந்த பையன் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ கன்சிடர் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சைட் சிக்னே வச்சுக்கோங்களேன். பேசுனாங்க, பழகுனாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பையனும் கொஞ்சம் பாவம் தான். அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற விஷயம் இந்த மாதிரி அது உங்களுக்கே புரியும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த பையன் என் ஃப்ரெண்டு கோஸ்ட் பண்ணிட்டான். கோஸ்ட்னா உங்களுக்கே தெரியும் என்ன டேர்ம்னு. திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கு. பார்த்தா கல்யாண பத்திரிக்கை யாரோட? அந்த பையனோட. ஸோ கடைசியில ஏமாந்தது என்னவோ என்னன்னு தெரியல, அது என் ஃப்ரெண்டு தான். என்னவா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போறது இஸ் சம்திங் டாக்ஸிக். ஒரு ஒன் வேர்ட்ல சொல்ல முடிஞ்சா அதுதான் சொல்ல முடியும். ஸோ பிஃபோர் வி கோயிங் ஃபார் அவர் காலர், நம்ம பாட்காஸ்டோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அல்ஃப்ரெடோ சாக்லேட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வீடியோனால நம்மளோட ஃபர்ஸ்ட் காலருக்கு அவங்க அல்ஃப்ரெடோ சாக்லேட்டை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஹாய். என் பேரு வந்து சேம். ஓகே, இந்த கதை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என் யூனிமேட்ஸ்க்கு நடந்த ஒரு கதை. என்னால ஃபுல் நேம் ரிவீல் பண்ண முடியுது. ஸோ கதை வந்து 2 பேரு. ஒன்னாவது பையன் பேர் வந்து குரு, கேர்ள் பேர் வந்து ஐஷு. ஸோ குருவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஐஷு மேல ஒரு கண்ணு. பட் ஐஷு வந்து கொஞ்சம் ஹாட்ஸ்டா பண்றதுனால அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து ஆல் ஃபார் வீக்ஸ்ன்னு அவங்க அட்டென்ஷன் கிடைச்சிக்கிருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்துல ஐஷு என்ன பிளான் பண்ணாங்க, சரி இந்த பையன் நம்மள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான், ரொம்ப சேஸ் பண்றான்னு சொல்லிட்டு சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐஷு லைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஐஷு லைன் பண்றதை பார்த்துட்டு குருவுக்கு என்னன்னா, ஓகே ரைட்டு அட்லாஸ்ட் நம்மளுக்கு வந்து செம்ம கேட்டா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு குரு ஆல்மோஸ்ட் டூயிங் எவ்ரிதிங் டு மூவ். அப்ப ஐஷு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க குரு கிட்ட. பாய்க்கிறதும் பயிச்சிட்டாங்க குரு கிட்ட போயிட்டு 400 வெள்ளிக்கு ஜேசி 300 வெள்ளிக்கு ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சுச்சி குரு வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் பிடி மணியே பயிற்சி முடிச்சிட்டாப்ல. ஓகே, ஸோ கம்மன் நைட் என்ன ஆயிடுச்சுன்னா, குரு வந்து சர்ப்ரைஸா ஐசியூக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு இவங்களோட கைங்களையும் ஐசியூவோட ஃப்ரெண்டையும் ஒரு அவங்களோட ரூஃப் டாப் அப்பார்ட்மெண்ட் அங்க வந்து ஸ்விமிங் பூல் இருக்கும். இந்த காலம் எனக்கு பொறுத்தவரைன்னா அந்த ஸ்விமிங் பூல் ஏரியால நானதான், ஏன்னா நான் வந்து குருவோட ஃப்ரெண்டு. குரு கூப்பிட்டாங்க, சர்ப்ரைஸா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டோம். வெயிட்டிங் கிளாக்ஸ் ரைட்ஸ் டு ஐஷு அங்க இருக்காங்க. குரு வந்துட்டாங்க. நீஸ் டவுன் டு ப்ரொபோஸ் டு ஐஷு. ஐஷு பார்த்துட்டாங்க. ஐஷு சர்ப்ரைஸ் ஆனாங்க. சரி, ஆனா ஐஷு சொன்னதுதான் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ ஐஷு என்ன சொன்னாங்க, சரி ரைட்டு எல்லாமே ஓகே, அண்ணா நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா நீ எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பயே செய்யணும் அப்படின்னு. அப்ப குரு கேட்டாங்க என்ன நான் செய்யணும் அப்படின்னு. அப்ப ஐஷு சொன்னாங்க, நான் வந்து இந்த ரிங் என் கையில போடணும்னா நீங்க சும்மா இருக்காது அப்படின்னு குரு ஐஷு வந்து குரு கிட்ட சொன்னாங்க. குரு வந்து சரி நம்ம கையில தான் நீங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி குரு என்ன செஞ்சுட்டா, அவங்க சொன்னதை குரு செஞ்சுட்டான். ஓகேவா, குரு செஞ்சுட்டானா ஓகே ரைட் ஃபைன் அப்படின்னு சொல்லி ரிங் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் டேவே ஐஷு குரு கிட்ட போயிட்டு, எங்க பேரு உன் ஃப்ரெண்டு உனக்கு நான் வந்து உன்னை எம்பாரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரிங்கை நான் எடுத்து போட்டேன், எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, இவ்வளவு நாள் அப்ளை பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு குரு ஐஷு விட்டுட்டு போயிட்டாங்க. பாஸ் ஃபோர்வர்ட், இப்ப ஐஷு 3 கிட்ஸோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா குரு குருவாவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவளா மாறிட்டாங்க. குரு வந்து கேர்ளா மாதிரி இப்ப வாழ்க்கை அப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ குருவுக்கும் எங்களுக்கும் கான்டாக்ட் இல்லை. பட் இதுதான் எங்க யூனியன்ல நடந்த ஒரு கதை. ஓகே, the story is so wild. ஸோ உங்களுக்கு குரு கூட கான்டாக்டே இல்லையா?
இல்ல எனக்கு வந்து குரு கூட கான்டாக்ட், எங்களுக்கு கான்டாக்ட் இல்லன்றதோட குருனால ஐஷு மறக்க முடியல, அதனால குரு எங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு எப்படி குரு தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு நாள் கோயிலுக்கு போறப்பதான் குரு அங்க பார்த்தேன். குரு அப்படின்னு சொல்றப்ப இல்ல என் பேரு குரு இல்ல, அவர் பேர் என்னமோ சொன்னாரு. அவரு இதை கேட்டுக்கிறதுனா குரு என்ன மன்னிச்சுக்கோங்க, அவரும் கூப்பிடுறதா அவரையும் கூப்பிடுறதா எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு குரு தெரிஞ்சனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் குருன்னு சொல்லிட்டு இருக்கேன். சோயா So in the end, I feel so pity for Guru, but anyhow, I just wish him a better life. அவர் ஒரு நல்ல லைஃப் வாழ்றாருன்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். So anyways, thank you so much for being a part of this podcast. தேங்க்யூ so much. நம்ம காலரோட கதையை கேட்டாச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாவே இருந்தாலுமே, ஆனா அவரோட இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் இது எவ்வளோ ஒரு எமோஷனல், அவரு வந்துட்டு எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாருன்னு. எனிவேஸ், I just wish him a good luck for his life. அவர் நல்ல லைஃப் லீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, யாரா இருந்தாலுமே சரி, உங்களால வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்க முடியலன்னா just tell them frank. நல்ல நிறைய வெளிப்படையா சொல்லி முடிச்சுட்டு விலகிருங்க. உங்களுக்கும் உங்க மரியாதை காப்பாத்தின மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ கன்சிடர் எல்லாரும் வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு போவீங்க வித்வுட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. இதோட நான் அடுத்த பாட்காஸ்ட்ல உங்களெல்லாம் மீட் பண்றேன். இத்துடன் விடை பெறுகிறேன். உங்கள் நான்.